நம்மோடு இருப்பவர் யார்? நம்மோடு இருப்பவர் யார்? நம்மோடு இருப்பவர் யார் என்பது தெரிந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. பாருங்க, நம்மோடு இருப்பவர் யார்? நம்மோடு இருப்பவர் யார் என்று தெரிந்தால் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? அப்படி யார் நம்ம கூட இருக்கிறாங்க? யாராவது நம்ம பயப்படக்கூடாதுன்னா அப்போ நம்மளோட பேக்ரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு அப்பா பிள்ளையை எடுத்துக்கோங்களேன். பிள்ளை அப்பா கூட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையை கண்டாலும் பயப்படாமல் இருக்கிறோம். ஏன்னா தகப்பன் கூடயே இருக்கிறாரு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கவும் அந்த பிரச்சனையை பார்த்துக்கொள்ளவும் தகப்பனால் முடியும். சரி, இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, தேவன் அப்படி தான் நம்ம கூட இருக்கிறார். பாருங்க, தேவன் அப்படி தான் நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இப்பொழுதுமா கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிறதுனால நம்ம என்ன பிரச்சனைனாலும் பயப்பட வேண்டாம். அதுதான் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். சரி, நம்ம எடுத்துப்போம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்து முதல் 41ஆம் வசனம் வரை. மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவர் எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இந்த வேத பகுதியில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயேசுவுக்கு இயற்கையின் மீது வல்லமையும் அதிகாரமும் உண்டு. உண்மைதானே? இயேசுவுக்கு இயற்கையின் மீது வல்லமையும் அதிகாரமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சீசர்களுடைய அவிசுவாசத்தை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இங்கே சில டைமில் விசுவாசம் இருக்குது, சில டைமில் விசுவாசம் இல்லை, சில டைமில் கடுகளவு விசுவாசம் இருக்குது. நல்லது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சீசர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சீசர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாவற்றிற்கும் முக்கியமாக அவர் யார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுதானே இந்த தலைப்பே, நம்மோடு இருப்பவர் யார் அப்படின்னு தான். அப்போது அவர் யார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்? இயேசுக்கு இயற்கை மீது வல்லமையும் அதிகாரமும் உண்டு. இரண்டாவது, சீசர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க விசுவாசிச்சாங்களா இல்லை விசுவாசிக்கவே இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாவற்றுக்கும் முக்கியமாக இவர் யார், இந்த இயேசு யார் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதை பார்க்கறதுனால நமக்கு என்ன பயன்? இப்போ ஒரு வேலையை செய்கிறோன்னா அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு படிப்பு படிக்கிறோன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அது ரிசல்ட் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு தான் அந்த படிப்பை படிக்கணும் இல்லையா? அப்போது இதை நம்ம பார்க்கறதுனால நமக்கு நம்ம என்ன இதுலேருந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பெரியவர் ஆகையால் என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம அவர் விசுவாசிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால் நம்ம எந்த சூழ்நிலையை கண்டோ எந்த பிரச்சனையை கண்டோ பயப்பட தேவையில்லை. இதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கணும்னு நான் இன்னைக்கு விரும்புகிறேன். என்னது? அவர் பெரியவர், அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவரை நான் விசுவாசிக்க போகிறேன். அந்த பெரிய தேவன் என் கூட இருக்கிறாரு, அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்றதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கணுன்ட்டு விரும்புகிறேன். சரி, இந்த 37ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று
பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. எப்பேற்பட்ட சுழற்காற்று? பலத்த சுழற்காற்று. சாதாரண சுழற்காற்று இல்லைங்க, பலத்த சுழற்காற்று. இங்க சென்னையில சும்மா புயல்னு சொல்லிட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. புயல் கனமழைன்னு சொல்லிட்டாலே எல்லாருமே பயந்து பாதுகாப்பான இடத்துக்கு ஓடிடுறாங்க. ஆனா இங்க வந்தது என்னதுங்க? பலத்த சுழற்காற்று. இந்த பலத்தன்ற வேர்டு தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. ஏன்னா அது சாதாரண சுழற்காற்று இல்லை. வெறும் சுழற்காற்று வந்துட்டா ஏதோ சுழற்காற்று வந்துச்சு, இயேசு வந்து அற்புதம் செஞ்சார் அப்படின்னு போயிடும். பலத்த சுழற்காற்று அப்படின்னா ரொம்ப வலிமையான ஒரு சுழற்காற்று. இது வரைக்கும் பார்த்திராத வகையில அது வந்திருக்கிறது. இது வரைக்கும் அவங்க பார்க்காத அளவுல, பார்க்காத ஒரு வேகத்துல அது வந்திருக்கிறது. அதனாலதான் அது சொல்றாங்க, பலத்த சுழற்காற்று உண்டாகி. அப்படியே வாசிக்கிறேன். அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பலத்த சுழற்காற்று உண்டாயிருச்சு. இப்போ படகுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஏன் திடீர்னு இந்த பலத்த சுழற்காற்று? நல்லா தானே இருந்தது. 35 வசனத்துல பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து அக்கறைக்கு வாருங்கன்றாரு, இவங்களை கூட்டிட்டு போறாங்க. நடுக்கடல்ல போயிட்டு திடீர்னு பலத்த சுழற்காற்று உண்டாகுது. ஏன் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது இந்த வேத பகுதியை இப்போ வாசிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சிருக்கீங்களா? திடீர்னு ஏன் உண்டாச்சு? எப்பவுமே இந்த வேத பகுதியை இப்போ வாசிக்கும் போது ஏன், எதுக்கு, எப்படி, இந்த 3 கேள்வி ரொம்ப முக்கியம். ஏன், எதுக்கு, எப்படி. இதை வந்து நம்ம இந்த கேள்வியை கேட்கறது மூலமா நமக்கு தேவையான பதில்களை ஆண்டவர் நமக்கு தருவாரு. அப்போ ஏன் இந்த பலத்த சுழற்காற்று உண்டா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க போன கடல் என்ன கடல்னா கலிலேயா கடல்னு சொல்லுவாங்க. கலிலேயா கடல் நிறைய வேத பகுதியில் நிறைய இடத்துல அந்த கடல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கலிலேயா கடல். அந்த கடல் எப்படிப்பட்ட கடல்னா, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாது. அது வந்து அமானுஷ்ய கடல் நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ற அர்த்தம் வந்து வேற. என்னதுன்னா, அந்த கடல் அமைந்திருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். அமைந்திருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம். எப்படின்னா, அந்த கடலோட வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு பவுல் மாரி இருக்குமா. ஒரு கிண்ணம் எப்படி இருக்குங்க, இந்த மாரி இது மாரி இருக்குமா. அப்போ அந்த அக்கத்துல இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த பக்கத்துல இருக்கிற அந்த இடங்கள், அதுக்கெல்லாம் சேர்ந்து அங்க இங்கிருந்து வருகிற சூடான காற்று, இங்கேருந்து வருகிற வெப்ப காற்று, அங்கேருந்து வருகிற குளிர் காற்று எல்லாமே சேர்ந்து எல்லாம் ஒரு குழம்பி அது என்ன ஆகிடுமா, திடீர்னு புயல் காட்டம் மாறிடும், திடீர்னு சூறாவளியா மாறிடும். எந்த நேரத்துல என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு இடம் பாருங்க. அந்த ஒரு இடத்துல இயேசு போறாரு. கலிலேயா கடல்ல இயேசுவும் தம்முடைய சீஷர்களும் போறாங்க. போகிற நேரத்துல என்ன ஆயிடுது, சூழலை திடீர்னு நல்லா இருந்தது கடல், திடீர்னு மாறி போச்சு. நல்லா இருந்த கடல் திடீர்னு இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. பலத்த சுழற்காற்று வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வாசிப்போம். அப்படியே வாசிச்சோம்னா, தண்ணி படகுக்குள்ள வந்துருச்சு. அலைகள் வந்து படகு மேல அப்படியே மோதுதான். நம்ம வண்டி எதுலையாவது போய் மோதிட்டாலே நமக்கு பக்குன்னு ஆயிடும். எவ்வளோ பெரிய அலை அது வந்து படகுல வந்து மோதுது. அடுத்து 38ஆம் வசனத்துல பார்க்கலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? உண்மையை சொல்லுங்க, உங்க மேல மழை பெய்யுது, நீங்க தூங்குவீங்களா? இல்லை நீங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஏதோ காத்தடிக்குது, திடீர்னு ஜன்னல் தந்து வச்சு தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல தண்ணி நல்லா வந்து உங்க முகத்திலேயே அடிக்குது, தூங்கிட்டு இருப்பீங்களா? ஆனா இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கப்பலோட பின்னணியத்துல போயிட்டு தலகாணி வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த கப்பலோட பின்னணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அங்கே போய் தூங்குறாரு யோசிச்சிருக்கீங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன், எதுக்கு, எப்படி, இந்த 3 கேள்வி வச்சு தான் நம்ம வேதத்தில் ஒரு சில காரியங்களுக்கு நம்ம பதிலை தெரிந்து கொள்ள முடியும். எதுக்கு அவர் போயிட்டு அந்த கப்பலோட பின்னணியத்தில் போய் படுத்திருந்தாரு? கப்பலில் வேற இடமே இல்லையா? ஏன் சீசர்கள் மடியில் படுத்துக்கலாமே, அன்பா நண்பர்கள் போல பார்த்துக்கிறாங்களே.
வேற இடமே இல்லையா? கப்பலோட ஃப்ரண்ட்ல போய் படுத்துக்கலாமே, நடுவில் படுத்துக்கலாமே, ஏன் பின்னாடி போய் படுத்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலுடைய பின்னாடியும் அந்த இடம் தான் தண்ணி வந்து கடைசியா சேர்ற இடம். இப்போ ஒரு கப்பல், ஒரு கடல், ஒரு படகுல, சாரி கப்பல்னு சொல்லக்கூடாது, படகு, ஒரு படகுல அலை அடைச்சிக்கிட்டே வரும்போது, தண்ணி உள்ள வந்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த பின்னணியத்துல தான் போயிட்டு கடைசியா தண்ணி போயிட்டு சேரும். அப்போ ஏசு என்ன பிளான் பண்ணிக்கிறாரு? தண்ணி கடைசியா வரட்டும், பார்த்துக்கலாம், நம்ம கிட்ட வரட்டும் அப்படின்ட்டு விட்டு பிடிச்சிருக்கிறாரு. அவர் போயிட்டு அவர் கவலையப்படல பாருங்க, போயிட்டு அழகா போய் படுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க கவலைப்படுறது யாரு? சீசர்கள் கவலைப்பட்டு இருக்காங்க. அப்படி வாசிப்போம். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவங்க பயத்துல இருக்கிறாங்க. ஐயோ, பலத்த சுழற்காற்று வந்துருச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியாத கடலை என்னை கூட்டு வந்து இங்க வச்சுட்டீங்களே, இப்படி சுழற்காற்று வந்துருச்சு, செத்து போக போறோமா, மடிந்து போக போறோமான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில இருக்கிறாங்க, பயத்துல இருக்கிறாங்க. அப்படியே வாசிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இப்போ இயேசுவை எழுப்புறாங்க போயிட்டு. எப்படி? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இதை பார்த்தா டீசெண்டா சொன்ன மாதிரி இருக்குதா? பயத்துலதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவங்க சொன்ன விதம் எப்படி இருக்குது? அவங்க எழுப்புனது தப்பு இல்லை. அந்த சூழ்நிலையில இயேசுவை எழுப்புனது தப்பே இல்லை. ஆனா எழுப்பின விதம் எப்படி இருந்தது? எழுப்பின விதம் சரியில்லை. எப்படி கேட்குறாங்க? இது வந்து நம்ம பாஷையில சொல்ல போனா அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு டீசெண்டாக சொன்ன மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளோட இதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, எப்பா நாங்கள் செத்து போகிறதுனா பரவாயில்லையா? உன் கூட வந்து நாங்கள் செத்து போயிட்டா பரவாயில்லையா? அப்படிதானே நீ உட்காந்துட்டு இருக்கிற? இப்போ இது நல்ல விதமா சொல்றதா? அப்போ அவங்க எழுப்பின விதம் சரியில்லை பாருங்க. அவங்க எழுப்பினது சரியானது. என்னது? சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை. பலத்த காற்று அடிக்குது, சுழற்காற்று அடிக்குது, படகுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, ரைட்டு. ஆனா இப்ப என்ன பண்ணணும்? இயேசுவை எழுப்பணும். ஆனா எழுப்பின விதம் எப்படி இருந்தது? பயமானதை விட அந்த பயத்தோடய சேர்ந்து ஒரு வெறுப்போடு அவங்க சொன்னாங்க பாருங்க, நாங்கள் செத்தா பரவாயில்லையாப்பா, நீ மட்டும் லாஸ்ட்ல போய் படுத்துக்கிற சேஃப்டியா, நாங்கள் செத்தா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி அப்படிதான் இருக்குது பாருங்க. அப்போ சீசர்கள் எழுப்பினது தப்பு இல்லை, எழுப்பின விதம் தப்பு, எழுப்பின விதம் சரியில்லை. இயேசு அப்புறம் என்ன பண்றாரு நம்ம பார்க்கலாம். 39ஆம் வசனத்துல, அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, எறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்புறம் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சீசர்களை எழுப்பி விட்டாங்க. இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலை பாருங்க. இப்ப அந்த இடத்துல நம்மளா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? இருப்பா, சும்மா தொண பேசிட்டு இருக்காரு, என்னை என் வேலையை செய்ய விடு சொல்லியிருப்போமா இல்லையாங்க? அப்படி வந்து அந்த பிரச்சனையில வந்து பேசிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? கொஞ்ச நேரம் என் வேலையை செய்ய விடு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? ஒரு வார்த்தையும் பேசலாங்க, ஒரு வார்த்தையும் பேசல. அங்கே என்ன பண்ணுறாரு? அவர் எழுந்து காற்றை அதட்டுறாரு. அதட்டுறாரு, இல்லு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, முடியல, கொஞ்ச நேரம் இரு அப்படின்ட்டு காற்றை அதட்டுறாரு. கடலை பார்த்து, இறையாத, வாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணு, உன்னோட சத்தத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்றாரு. அவர் சொன்ன உடனே காற்றும் கடலும் நின்று போய் அமைதலாக உண்டாகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? இயேசுவுக்கு இயற்கையின் மீது அதிகாரமும் வல்லமையும் உண்டுன்றது தெரிகிறது. இயேசுவுக்கு இயற்கை மீது அதிகாரமும் வல்லமையும் உண்டு. அவர் சொன்ன உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிருச்சு பாருங்க. அந்த இடத்துல பலத்தை சுழற்காற்று, அந்த பலத்தன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மிகுந்த அமைதல், இந்த மிகுந்தன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க. பலத்த சுழற்காற்று, இங்க மிகுந்த அமைதல். இங்க பாத்தீங்கன்னா இயேசு சொன்ன உடனே அமைதி ஆயிடுச்சு. இயேசு சொன்ன உடனே கடல்
கொந்தளிக்கிறத நிறுத்திடுச்சு. சத்தம் போடுற கடல் வந்து அமைதி ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னென்னாங்க நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு நல்ல விஷயம், அவங்க இயேசுவை எழுப்பிட்டாங்க. இயேசுவை எழுப்பிட்டாங்க. அவங்க எழுப்பின விதம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவங்க எழுப்பினது சரியானது. அவங்க இயேசுவை எழுப்பினதுனால இயேசு எழுந்து காற்றையும் கடலையானு அதட்டி அமைதியாருன்னு சொல்லி அங்கே மிகுந்த அமைதி, ஒரு அமைதியான நிலவரத்தை அங்கே கொண்டு வந்துட்டாரு. 40ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். என்னங்க கேள்வி இது? ஏன் இப்படி பயப்பட்டீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு. உண்மையை சொல்லுங்க. இப்போ உங்களை போயிட்டு நான் அந்த கடலில் நிறுத்துறேன், நம்ம எல்லாரும் அந்த கடலில் படகுல இருக்கிறோம். அங்கே திடீர்னு காற்று அடிக்குது, திடீர்னு பலத்த சுழற்காற்று வருது, அலையெல்லாம் வருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூப்பிட்டா வரமாட்டோம் சொன்னாங்க பாரு, கரெக்டாக பதில் சொன்னாங்க. கூப்பிட்டா வரமாட்டோம். கடலில் போயிட்டு யார் அந்த பிரச்சனையில் போயிட்டு நிற்கிறது? கூப்பிட்டா ஃபஸ்ட்டு வரமாட்டோம். சரி வந்துட்டீங்க, ஏதோ நான் ரொம்ப உங்களை கம்பல் பண்ணி கூப்பிட்றதுனால நீங்கள் வந்துட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த இடத்துல பலத்தை சுழற்காற்று வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? உண்மையை சொல்லுங்க. எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத பார்ப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? பயப்படுவோம் இல்லைங்களா? எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயந்தே நிறைய காரியத்தில் தோற்று போயிடுறோம். நம்ம பயப்படுவோம். அந்த நேரத்தில் விசுவாசம் கம்மியாக இருக்கும். எடுத்தவொடனே நம்ம பலத்தை காற்று வந்தவொடனே நம்ம ஏசப்பான்னு சொல்லிட மாட்டோம். புரியுதுங்களா? அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனாதான் அந்த சூழ்நிலை எப்படி எதிர்கொள்றதுன்றத தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறவராக இருக்கிறாரு. இப்போ அந்த ஒரு கற்றுத்தர அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் கூப்பிட்டு போயிட்டேன் உங்களை. பயந்துருப்பீங்க, அவிசுவாசம் இருக்கும். உள்ள விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாசம் இருக்கும், உள்ள தைரியத்துக்கு பதிலாக பயம் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து ஐயோ ஏன்டா இங்கே வந்தோமே, ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்ற மாரி இருக்கும். அதனால தான் இந்த கேள்வியை கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போகுது? கூட்டிட்டு வந்ததே அவர் தான், ஏங்க இந்த கேள்வி கேட்குறாரு? இதை நீங்கள் மொட்டையாக இப்படி 37ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, என்ன இவர் காற்று பார்த்து பயப்படாத யாராக இருக்க முடியுமா, அப்படி பயந்தா ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறாரு. காற்றை பார்த்துட்டு அங்கே அந்த நேரத்தில் விசுவாசம் இருக்கும் இல்லாமல் போகும், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏன் அவிசுவாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்ட்டு மொட்டையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தவறாக புரிஞ்சுப்பீங்க. ஆனால் 35ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்கிறாரு. என்னது? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எல்லாம் சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கன்றது யார் சொல்றாங்கங்க? இயேசு தான் சீசர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி சொன்னவர் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரா இல்லையா? அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறார். நான் தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன், ஏன் பயப்படுற? நான் தானே உங்களை இங்கே கூட்டிட்டு வந்தேன், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, இந்த சீஷர்கள் வந்து இயேசு பல அற்புதங்களை செய்திருக்கிறாரு. குருடர்களை பார்க்க வைத்திருக்கிறாரு, குஷ்டரோகளை குணமாக்கிருக்கிறாரு, செவிடரை கேட்க வைத்திருக்கிறாரு, சப்பானிகளை நாக்க வைத்திருக்கிறார்கள், மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. இத்தனை அற்புதத்தை கண்ணார கண்டவங்க விசுவாசிக்கல. என்ன விசுவாசிக்கல? அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துருவாருன்றத விசுவாசிக்கல. இப்போ சூழ்நிலை என்ன இருக்குது? சூழ்நிலையை கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. விசுவாசம் இப்போ பெருசா இல்லை, சூழ்நிலை கண்டு பயம்தான் பெருசா இருக்கிறது. அதனால இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசு இந்த கேள்வியை கேட்குறாரு, ஏன் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம இருக்குது? நான் தான் உங்களை கொண்டு வந்தேன், அக்கறைக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி நான் தான் உங்களை கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வந்தேன்னா அக்கறைக்கு போய் சேர்க்க மாட்டேனா? இதுவரை நடத்தின நான் இனிமேலும் நடத்த அவர் வல்லவருங்க. அவர் உங்களை ஒரு விஷயத்துல கொண்டு வந்து சேர்க்க விருப்பப்பட்டுட்டார்னா
அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் வார்த்தையால சொல்றத கரங்களால நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதனால தான் நீங்க அந்த பாடலை பாடணும் பாருங்க. வார்த்தையால் சொல்லுகிறது நான் கரங்களெல்லாம் நிறைவேற்றினார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்றாரு. இவங்க என்ன பண்ணிருக்கணும்? விசுவாசிச்சிருக்கணும். அக்கறைக்கு போகலான்னு சொல்லிட்டாரு. இயேசு எப்படியா இருந்தாலும் கொண்டு போய் அக்கறையில சேர்த்து விட்டுடுவாரு. இந்த வியாதியஸ்தனுக்கு சுகத்தை கொடுக்க முடியும்னா, இந்த மரித்த லாசருவை உயிர்ப்பிக்க முடியும்னா, இந்த கரையில இருக்கிற எண்ணெய் அந்த கரைக்கு கொண்டு போக இயேசுவால முடியுன்றத விசுவாசிச்சிருக்கணும். ஆனா அவங்க விசுவாசிக்கல. இங்க என்ன பார்க்க முடியுது? சீசர்களுடைய அவிசுவாசம் பார்க்க முடியுது. அப்போ தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. ஒரு பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நெருக்கலாம், சூழ்நிலை பிரச்சனை நெருக்கலாம், எவ்வளோ பெரிய காரியங்கள் உங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் விசுவாசத்தை கைவிடாதீங்க. தேவன் மேல் விசுவாசத்தை வையுங்கள். அப்புறம் 41ஆம் வசனம், அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இங்க என்னங்க, இங்க திரும்ப ஒரு பயம் வருது. என்ன பயம்? இவர் யாரோ, இவர் யாரோ. அப்ப பயந்த பயம் வேற. அப்போ பலத்தை காற்ற பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க, புயல் காற்ற பார்த்து பயப்பட்டு இருந்தாங்க, சூழ்நிலையை கண்டு பயந்துட்டு இருக்காங்க. தண்ணி உள்ள வந்துருச்சு, தண்ணி எப்படி வெளியே தள்ளுறது அப்படின்றத நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இவர் யாரோ, ஏன் இவரை பார்த்து பயப்படுறாங்க? ஏன்னா எப்பேற்பட்ட இயற்கையையும் அவர் அடக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயற்கை மீது அவருடைய வல்லமையும் அதிகாரமும் அங்க வெளிப்பட்டு இருக்கிறது. அப்போ எல்லாம் பார்த்து வியக்கிறாங்க, பயப்படுறாங்க. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இவங்க பயந்த பயம் வேற பயம். காற்று கடலுக்கு இவங்க பயந்த பயம் வேற, இப்ப பயப்படுற பயம் வேற. இவர் ஏதாவது செஞ்சிட போறாரு என்னன்ற பயப்பட அந்த பயம் கிடையாது. இவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் பார்த்து ஒரு பயம் வருது. அந்த பயம் ஒரு நல்ல பயம் பாருங்க. காற்று கடலும் பார்த்து பயப்படுறத பார்க்கலாம், தேவனை கண்டு பயப்படுவது மிகவும் நல்லது. ஒரு சில நேரத்துல தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கும்போது பயந்துருவோம். தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது நம்ம பயந்துருவோம். அப்போ தேவனுடைய மகிமை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய மகிமையை சில டைம்ல நம்ம பார்க்கும்போது நம்மளே பயந்துருவோம். ஆனா ஒரு நல்ல பயம் அது. சூழ்நிலையை கண்டு பயப்படுறத பார்க்கலாம், பிரச்சனையை கண்டு பயப்படுறத பார்க்கலாம், மனிதனை கண்டு பயப்படுகிறதை பார்க்கலாம், என் தேவனை கண்டு பயப்படுகிறது நலம். அப்போ இங்க ஒரு மிகுந்த பயம் வருது. இந்த ஒரு மிகுந்த வார்த்தையும் பயன்ற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பயம் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இந்த மிகுந்தன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எப்படி பார்க்கறாங்க? இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. எதனால பயந்தாங்க? முதல்ல சூழ்நிலையை கண்டு பயந்தாங்க. இப்ப எதனால பயப்படுறாங்க? இயேசுவை பார்த்து பயப்படுறாங்க. அப்படி என்ன செஞ்சுட்டாரு இயேசு? காற்றையும் கடலையும் அதட்டிட்டாரு அப்படின்னு பாக்குறோம். காற்றையும் கடலையும் அதட்டி அமைதியா இருக்க வச்சுட்டாரு அப்படின்னு பாக்குறோம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் காற்றையும் கடலையும் அடக்கிறது லேசான காரியம் இல்லை. இன்னைக்கு நமக்கு அது லேசா தோணலாம். ஆனா அப்ப இருந்த சீசர்களுடைய அந்த நேரத்துல காற்றையும் கடலையும் அடக்குது இயற்கையை கட்டுப்படுத்துகிற சக்தி யெகோவா தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. பழைய ஏற்பாட்டுல இயற்கையை கட்டுப்படுத்துகிற சக்தி யெகோவா தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. எங்க வேணாலும் பாருங்க, செங்கடலை பிளந்தது தேவன், யோர்தானை கடக்க செய்தது தேவன். இயற்கையின் மீது அதிகாரங்களில் வல்லமைகள் எல்லாம் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குதுங்க? தேவாதி தேவன் கிட்ட தான் இருக்குது. அவர் நினைச்சா மழை பெய்யும், அவர் நினைச்சா மழை நிற்கும். அப்போ இயற்கையை கட்டுப்படுத்துகிற சக்தி தேவாதி தேவன் கிட்ட பழைய ஏற்பாட்டுல இருந்தது. இப்போ புதிய ஏற்பாட்டுல இயேசு வந்துட்டாரு. இயேசுதான் அந்த மெய்யான தெய்வன். இப்போ அவர் நிரூபிச்சு காட்டுறாரு. காற்றையும் கடலையும் அதட்டுறது மூலமா நான் தான் யெகோவா தேவன், நான் தான் யெகோவா தேவன். செங்கடலை பிளந்ததுனால தான், யோர்தானை பிளந்ததுனால தான், மழையை கொடுப்பதுனால தான்
மழையை நிறுத்துவதும் நான் தான் அந்த தேவன் அப்படின்றத இவங்களுக்கு காட்டுற. அதை பார்த்து இப்ப பயப்படுறாங்க. இப்ப என்னதான் இது, கடவுள் செய்யற வேலையை போயிட்டு இயேசு செஞ்சிட்டு இருக்கிறாரு. எப்பேற்பட்ட தேவன், யெகோவா தேவன் செய்கிற வேலை, காற்றை கடலை அதற்ற வேலை, இயற்கையை கட்டுப்படுத்துகிறது எந்த சக்தியாலே முடியாது, தேவனால் மட்டும்தான் முடியும். ஆனா தேவனால் மட்டுமே கூடுகின்ற ஒரு காரியம் இயேசுவால கூடுதுன்னா அப்போ இயேசுதான் அவர், இயேசுதான் தேவன், இயேசுதான் தேவன்றத அவங்க புரிஞ்சுக்க கொண்டாங்க. அதனாலதான் இப்ப பயப்படுறாங்க. இவர் யாரு? காற்றும் கடலும் இப்பொழுது இவருக்கு கீழ்ப்படுகிறது. இப்போ நான் சொல்றேங்க, இவர் யாருமே இல்லை, இவர் தான் தேவன், இவர் தான் மெய்யான இரட்சகர், இவர் தான் தேவன். இவர் சகல சிருஷ்டியையும் உருவாக்கினவர், உலகத்தை படைத்தவர், வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், இந்த அகிலத்தை படைத்தவர். கொலோசியர் 1:16-17 இப்படியா சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் யாருங்க? சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவரைக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. இப்போ தேவன் தான் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். அப்போ இந்த தேவன் யாருங்க? இயேசுதான் இந்த தேவன். இயேசுதான் இங்க சொல்றாங்க. யார் உங்க வாழ்க்கையில இருக்கிறா? பெரியவர் இருக்கிறார். யாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிறா? தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கிறார். அன்றைக்கு படகுல இருக்கும்போது அந்த படகு மூழ்கி போகவில்லை, அக்கறைக்கு போனது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ற படகுல தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு, நமக்குள்ள வசிக்கிறாரு. என்றைக்கு நம்ம தேவனை சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை என்ற படகுல தேவன் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால இந்த படகு முழுகாது, இந்த வாழ்க்கை என்ற படகு முழுகாது. நிச்சயமா அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. அந்த அக்கறை என்னது? நித்தியம், நித்திய ஜீவன். நித்தியத்துல கொண்டு போய் நம்மளை சேர்ப்பாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? அவர் பெரியவர், அந்த பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் பெரியவர் என்பது உண்மை. நம்ம ஒன்றும் இங்கே கட்டுக்கதையை சொல்லிட்டு இல்லை, பாருங்க, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் இது. நிறைய பேர் இந்த காட்டலையும் கடலையும் அடக்கினார்ன்றத கட்டுக்கதை, இதெல்லாம் அடக்கலை. சும்மா இயேசுவோட மகத்துவத்தை அப்படியே கொஞ்சம், இப்போ ஒரு ஹீரோவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒரு படத்தில் ஒரு ஹீரோவை, ஒரு கதாநாயகனை காட்டுறாங்கன்னா எப்படி அவங்க காட்டுவாங்க? அந்த கதாநாயகனால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாரி காட்டுவாங்க. அந்த மாரி காட்டுறதுனால தான், அந்த மாரி காட்டுறதுக்கு தான் இந்த காற்றே கடலை அதட்டுன்னு அந்த ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை இல்லை, இது கட்டுக்கதை இல்லை, இது நிஜமா நடந்த உண்மை. இது சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன் இப்போது நம்ம மத்தியில் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அடக்கின பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஆகையால அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் பெரியவர், அவரை நம்ம விசுவாசிப்போம். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. என்ன சூழ்நிலை கண்டோ பயப்பட தேவையில்ல. நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே, இன்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நீர் பெரியவர், அதனால என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களை விசுவாசிக்க போகிறேன். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதனால் என்ன சூழ்நிலை கண்டோ நான் பயப்பட மாட்டேன். அது கடன் சூழ்நிலையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வேற என்ன பிரச்சனையா கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலைக்கும் எந்த பிரச்சனைக்கும் கண்டு நான் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறீங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கை என்ற படகை தேவன் நிச்சயமாய் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிங்க கர்த்தாவை, மக்கள் நன்றி, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. மக்கள் நன்றி அப்பா. இந்த வேலையிலமா கூட ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வேத பகுதியை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உடைய வார்த்தையை தியானிக்க, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீரே எங்களை எடுத்து பயன்படுத்தினதற்காக நன்றி. சத்தியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீரே எங்களை ஆண்டவரே கவனிக்க செய்ததற்காக நன்றி.
எல்லாத்துக்கும் மகிமையாக நமக்கு எடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க. இனிமேலும் இயேசு உங்க கூட இருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெரிய தேவன் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க எதை குறித்த பயப்பட தேவையில்ல. ஜஸ்ட் அவர் விசுவாசிச்சா போதும். ஆமேன்.